என்னங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்களா? ராத்திரிலாம் தூக்கமே இல்லை. ஏ? ஒரே பொண்டாட்டி நினைப்பு. பொண்டாட்டியா? உன் நினைப்பு தான் விஜி. ராத்திரிலாம் ஒரே கனவு. உங்களுக்கும் கனவு வந்துச்சா? அப்போ உனக்கு கனவு வந்துச்சா? சொல்லு சொல்ல, கனவு வந்து நான் சொல்ல மாட்டேன். விஜி, என்ன கனவு சொல்லு விஜி. அது கனவுல நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து அன்னைக்கு நைட்டு. நான் சொல்ல மாட்டேன். விஜி, என்ன விஜி? நான் இப்பதான் என் தூக்கெல்லாம் கலைஞ்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். விஜி விஜி சொல்ல, நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகி அன்னைக்கு நைட்டு. சொல்ல மாட்டேன். விஜி ப்ளீஸ் விஜி சொல்ல. சொல்ல முடியாது. சரி, மிச்சத்தை நான் சொல்லவா? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆன அன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுல கச்ச கச்சன்னு ஒரே கூட்டம். உங்க அக்காங்கள்லாம் சேர்ந்து உன்னை கூட்டிட்டு வந்து ரூம்ல தள்ளி விட்டாங்களா? நீயும் ரூம் கதவை மூடிட்டு அப்படியே வெக்கத்தோட என் பக்கத்துல வந்து பால் சொம்ப என் கையில கொடுத்த. நான் அந்த சொம்ப வாங்கி பக்கத்துல வச்சேன். நீ என் காலில் விழுந்த. நான் உடனே உன்னை பிடிச்சு அப்படியே என் பக்கத்துல உட்கார வச்சேனா? அதுக்கப்புறம் நான் அப்படியே மெதுவா உன் கையை எடுத்தேன். கிஸ் பண்ணேனா? எங்க பண்ண? சரி, நான் சொல்லவா? இங்க 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 விஜி, விஜி, சாரி விஜி, அவசரப்பட்டுட்டேன். நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். விஜி, என் மேல உனக்கு கோவமா? நானும் தான் அவசரப்பட்டுட்டேன்.
இருந்தாலும் என்னவோ மனசுக்குள்ள தப்பு பண்ணிட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங் விஜி. எனக்கும் அதே ஃபீலிங் தான். எங்க வீட்டுக்கு நான் எப்படி போவேனே தெரியல. அக்காங்க முகத்துல எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போறேனே தெரியல. அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவை நேருக்கு நேரா பாக்குறதுங்கிறது என்னால முடியாது. அந்த அளவுக்கு தைரியமும் எனக்கு இல்ல. சரி விஜய், நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே. அப்படி வச்சு பார்த்தா நடந்தது தப்பே கிடையாது. சரி, நான் கிளம்புறேன். மறுபடியும் சொல்றேன், சாரி சாரி, ஐ எம் வெரி சாரி. விஜி, நாளைக்கு வருவியா? அண்ணே, ஸ்டுடியோ மூடி இருக்கே, அந்த இளங்கோ வரலையா? தெரியலையே, பெரும்பாலும் மூடி தான் இருக்கும். இல்லை ஏதாச்சும் லீவா? ஆமாமா, இன்னைக்கு கேமராவை கண்டுபிடிச்சவரோட பிறந்த நாளா. இல்லை எனக்கு சொல்றது புரியல. பின்ன என்னப்பா கடை லீவாகிவான்னு என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? அந்த பையன் எங்க கடையை ஒழுங்கா திறக்கிறான்? கலர் கலரா சட்டையை போட்டுட்டு பைக்ல சுத்துவான். இதுக்கு நடுவில் எப்பவாச்சும் பெரிய மனசு பண்ணி கடையை திறப்பான். இன்னைக்கு என்ன ஆச்சோ யாருக்கு தெரியும்? அண்ணே, அந்த இளங்கோ குணம் எப்படி? என்ன ரொம்ப விசாரிக்கிறீங்க? நான் கூட ஏதோ போட்டோ எடுக்க தான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். இல்லை, இது வேற ஒரு முக்கியமான விஷயம். அந்த பையன் குணம் எப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏதோ பொண்ணு கொடுக்க போற மாதிரில விசாரிக்கிறீங்க. அப்படியே கூட வச்சுக்கோங்களேன். ஓஹோ, ஆமா, உங்க ஊர்ல கல்யாணமாயி புள்ள பெத்தவங்க தான் பொண்ணை கொடுப்பீங்களோ? நான் ஏதோ பேச்சுக்கு பொண்ணு தர போறீங்களான்னு கேட்டா நீயும் அப்படித்தானே தலையாட்டுறிய. சரியான ஆளா இருக்கிய நீ. அந்த ஆளு சம்சாரிப்பா. கல்யாணம் ஆயிடுச்சா? அடாமப்பா, உனக்கு டவுட் இருந்தா நேரா காளியம்மன் கோயிலுக்கு போய் 7 நம்பர் வீட்டுல கதவை தட்டு. அவன் முண்டாட்டி குழந்தையோட வெளியே வரும். அவகிட்டயே ஜாதகத்தை வாங்கி உங்க வீட்டு பொண்ணுக்கு பொருத்தம் பாருங்க. கிளம்புங்க. யார் வேணும்? யார் வேணும்னு கேக்குறேன்ல, கதவு தட்டிட்டு இப்படி சைலண்டா இருக்கீங்க? ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன். இளங்கோ இல்ல? நீங்க யாரு? அவருக்கு ரொம்ப வேண்டியவன். அப்ப அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. ஆமாங்க. அவர் இல்லீங்களே, ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு. எப்போ வருவாரு? ஒன்னும் சொல்லல. எப்போ வருவாருன்னு தெரியல. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? வாங்க உள்ள உட்காருங்க. இந்தங்க தண்ணி. ஊர்ல ஒரு கல்யாணம், அதான் போட்டோ எடுக்கிற விஷயமா இளங்கோவை பார்க்க வந்தேன். அதான் இல்லைங்கிறிய, ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோங்க.
நான் தானே பேசுகிறேன். இளங்கோட்டுக்கு வந்துட்டேன். அவர் இங்கே இல்லை. ஆமாம். சரிண்ணே. இங்கே அவங்க நான் ஒரு வைஃப் கீதான்னு சொல்லுங்க. என்னங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் தான் ஒரு வைஃப்ங்கறேன்ல. இல்ல, இது கொஞ்சம் பெரிய ஆர்டர். இளங்கோ நேரா பார்த்தா கொடுக்கணும். வாங்கிட்டு வர சொன்னனே, வாங்கிட்டு வந்தியா? என்னதுக்கா? சுத்தமா மறந்துட்டியா? கேஸ்க்காக லைட்டர் வாங்கிட்டு வர சொன்னனே. ஐயோ சாரிக்கா, மறந்துட்டேன். என்ன விஜய் இது? ஒரு சின்ன வேலை சொன்னேன், அத கூட மறந்துட்டேன். அப்படி என்ன மறதி உனக்கு? அதான் மறந்துட்டேன்னு சொல்றேன்ல. முடியாதுன்னு சொல்லியிருந்தா நான் மாமா கிட்டயாவது சொல்லியிருப்பேன். அவராவது மறக்காம வாங்கிட்டு வந்திருப்பாரு. என்னக்கா நீ ரொம்ப அழட்டிக்கிற? நான் திட்ட போட்ட வாங்கிட்டு வரல, ஞாபகம் எல்லாம் வாங்கிட்டு வரல, அதுக்கு போய் இப்படி குதிக்கிறியே. ஒரு சின்ன வேலை சொன்னேன், அதை செய்யல. அப்ப எரிச்சல் வருமா வராதா? என்ன என்னக்கா பண்ண சொல்ற? ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கும். டாக்டர் என்னடான்னா ஒவ்வொரு சின்ன வேலைக்கும் விஜய் விஜய் என்னைய கூப்பிட்டு வேலை வாங்குறாரு. அந்த டென்ஷன்ல மறந்துட்டேன். இதுக்கு போய் பெருசா குதிக்கிறியே. ச்சே, என்னக்கா நீ? ஒரு சின்ன லைட்டர் வாங்கிட்டு வர சொன்னா அதுக்கு விஜய் வாங்க. ஆஸ்பத்திரியில் உனக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியோ? ஆமாப்பா. நீ காலையில ரொம்ப அவசரமா கிளம்பி போனியே, ஆஸ்பத்திரிக்கா? ஏன்பா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? என்ன நீ கேள்வி கேட்காத, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. காலையில கிளம்பி எங்க போனே? ஆஸ்பத்திரிக்கா? ஹாஸ்பிட்டல் தான்ப்பா. நேத்து எங்க போன? நேத்திக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு தான்ப்பா. என்ன பார்த்து சொல்லு, நேத்து எங்க போன? ஹாஸ்பிட்டல் தான்ப்பா. ஏன் பாவல அடிக்கிறீங்க? என்ன தப்பு பண்ணாவா? என்ன தப்பு பண்ணா? அப்பா இவ்வளவு கோவப்படாதீங்கப்பா, உங்க உடம்புக்கு ஆகாது. என் உடம்பு கொடுக்கல, இவளுக்கு தான் உடம்புல தும்பு. விடுங்கப்பா, ஏன் பாவல போட்டு அடிக்கிறீங்க? தினம் காலையில கிளம்பி போகும்போது நம்மகிட்ட என்ன சொல்லிட்டு போறான்? ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொல்லிட்டு போறான். எனக்கு ரொம்ப வேண்டியவர், கண்ணை டெஸ்ட் பண்ணிக்கணும், நல்ல ஆஸ்பத்திரியா இருந்தா சொல்லுங்க. இவ ஆஸ்பத்திரி பேர சொன்ன, அப்படியே இவ வேற சொல்லி என் பொண்ணு அங்க வேலை பாக்குறா, அங்க போங்க நல்லா கவனிப்பாங்கன்னு சொன்னேன். போனவர் திரும்ப வந்து என்கிட்ட சொல்றாரு, அவங்க ஆஸ்பத்திரி வாசல்ல கொட்டை கொட்டையா போர்டு போட்டுருக்குதான், தீபாவளியில இருந்தே எங்க ஆஸ்பத்திரி லீவா. லீவா? என்னது? எங்கடி போயிருந்தேன்னு கேக்குறேன், கூசாம ஆஸ்பத்திரி போயிருந்தேன்னு போய் சொல்றேன். என்ன நெஞ்சு தர்க்கம்? என்ன விஜய், என்ன இதெல்லாம்? அப்படி எல்லாம் கேட்டா அது பதில் சொல்லாதம்மா, நானும் போட்டு வராத சொல்லுவேன். அப்பா அடிக்காதீங்கப்பா, சொல்றத கேளுங்க. சொல்லு சொல்லு, இருக்கா என்கிட்ட போய் சொன்ன சொல்லு. அப்பா சொல்லு, தனத்துக்கு மருந்து கொடுக்குற அன்னைக்கு இங்க இருக்க முடியாத அளவுக்கு அப்படி முக்கியமான வேலை என்ன உனக்கு? சொல்லு. அப்பா அப்பா அது வந்து ஏன் மென்னு முழுகிற? உண்மையை சொல்லு. அப்பா அது வந்து சொல்லு.